ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9092547007. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது தமிழகத்துல ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு கட்சியினுடைய தலைவர் கைது செய்யப்படுறாரு அப்படிங்கிறது புதுசு கிடையாது. ஆனா எந்த கட்சி அப்படின்னு நீங்க பார்க்கணும். அதாவது ஒரு காலத்துல இந்த கட்சிக்காரங்க ஏதாவது பொதுக்கூட்டமோ மாநாடோ நடத்தினாங்க அப்படின்னா கூட்டமே வராது, சேர் ஃபுல்லா, அதாவது நாற்காலிகள் ஃபுல்லா காலியா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த பாஜகவினோட தலைவர். அதே மாதிரி ஒத்த ஓட்டு பாஜக, நோட்டாவுக்கு கீழே வாக்கு வாங்கின பாஜக, கட்சியில் இருக்கிற நபர்களை விட அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் அதிகம் அப்படின்னு சொன்ன பாஜக இன்னைக்கு தமிழகத்தையே நடுங்க வைக்கக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. அந்த கட்சி சார்பில் சென்னையில போராட்டம் நடத்தினா தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசை ஒத்துக்கிட்டு அந்த கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களை கைது செய்திருக்காங்க. ஸோ இதன் மூலமா நமக்கு என்ன தெரியுது? தமிழகத்துல பாஜக அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அவங்க போராட்டம் நடத்தினாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அளவுல தமிழகம் முழுக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இதன் மூலமா வெட்ட வெளிச்சமா நமக்கு தெரிய வருது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தலைவர்கள் வீட்டு சிறையில வைக்கப்படுறது அப்படிங்கிறது தமிழகத்துல சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எப்பவாவது தான் இது மாதிரி நடக்கும். சமீபத்தில் கூட பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் ஒரு போராட்டம் நடக்கும் பொழுது தலைவர்கள்லாம் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி முக்கியமான அமைப்புகளை சேர்ந்த தலைவர்கள் வீட்டு சிறையில் வைக்கப்பட்டாங்க. ஆனா இந்தியாவை ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மாநில தலைவர், இதே கட்சி பல மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை சேர்ந்த மாநில தலைவரால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை அவங்கள கைது செய்திருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் காரணமா? சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிரும் அப்படிங்கிறது மட்டும் தான் காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உங்க எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு வார காலமா டாஸ்மாக் கருவூலத்திலேயே இடி ரைடு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வெளியிட்ட ஒரு அறிக்கையில கூட 1000 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்த எந்த ஒரு ஊடகமும் எடுத்து பேசவே இல்லை. அதாவது அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் என்ன பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை என்ன சொன்னாரு, ஏன் இப்படி கோவம் வந்துச்சு, அவங்க எப்ப சேருவாங்க, விஜய்க்கு எத்தனை விழுக்காடு வாக்கு இருக்கு, அதே மாதிரி பட்ஜெட்ல நாங்க அந்த சிம்பிளை போட மாட்டோம், ருபி சிம்பிளை போட மாட்டோம், அதே மாதிரி தமிழ் வாழ்க இந்தி ஒழிக அப்படின்னு அவங்க இல்லாத பிரச்சனைகளை பத்தி தான் பேசிக்கிட்டே இருந்தாங்க. தமிழக அரசுக்கு அதிக அளவில் வருவாய் கொடுக்கக்கூடிய துறையான டாஸ்மாக் துறையில மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு. ஆனா அதை பத்தி எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுமே பேசினதில்லை. இந்த விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் தமிழக பாஜக சார்பில் ஒரு மாபெரும் போராட்டம் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஸோ எழும்பூர்ல அந்த போராட்டம் நடக்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த போராட்டம் எப்படி நடைபெறும் அப்படின்னு திட்டமிடப்பட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராஜரத்ன மைதானத்தில் இருந்து எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய தாளமுத்து நடராசன் மாளிகை, அதாவது டாஸ்மாக் அலுவலகத்தினுடைய கருவூலத்துல, அந்த கருவூலத்தை முற்றுகையிட்டு இந்த போராட்டம் நிறைவு பெறும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இந்த போராட்டம் துவங்குவதற்கு முன்னாடியே முன்னாள் தமிழக பாஜக தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. அதே போல முக்கிய நிர்வாகிகள் வினோத் பி செல்வம் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதற்கு அடுத்த கட்டமா போய் அண்ணாமலை அவர்கள் அவர் வீட்டில இருந்து கிளம்புறாரு. வீட்டில இருந்து கிளம்பி அவர் வந்துகிட்டு இருக்கும் பொழுதே அக்கரை அப்படிங்கிற பகுதியில் வச்சு அவர் கைது செய்யப்படுறாரு. அவர் போலீசார் வாகனத்தில் ஏத்துறாங்க. அப்பயுமே அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊழல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தமிழகம் முழுக்க பேசப்படணும், அதுக்காக தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். ஆனால் நாங்கள் போராட்டத்தை துவங்குவதற்கு முன்னாடியே காவல்துறை எங்களை கைது பண்ணிட்டாங்க. அடுத்த போராட்டத்தை நாங்கள் தேதி குறிக்காம நடத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் தேதி அறிவிச்சு முறையா போராட்டம் நடத்துறதுனால தான் நீங்க இப்படி பண்றீங்க. தமிழகத்தின் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்குமே இது போன்ற போராட்டங்களை நடத்துறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை தவிர்த்து அவர் முக்கியமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஊழல்ல முதலமைச்சர் அவர்களும் கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அவருடைய கருத்தை சொல்றாரு. அதாவது டெல்லியில நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், மதுபான கொள்ளை வழக்குல அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. அதே போல தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இதில் கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரியாதுங்கண்ணா. என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் இதுல குற்றவாளிங்கண்ணா. ஏன்னா அவருடைய கண் பார்வை கீழே தான் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னா அவருக்கு பயம், அவருக்கு எங்கேயோ பயம், அவர் வீட்டுக்குள்ள பயம். அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா, அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது, என்னோட யூகம் இது. முதலமைச்சருடைய நடவடிக்கை, பிஹேவியர், ருபி சிம்பல்ல இருந்து எதற்காக இத்தனை ஆரம்பிக்கணும்?
எதற்காக கடந்த ஒரு மாத காலமாக பதட்டத்தில் இவ்வளவு வேலை செய்கிறார்? இவ்வளவு பயந்து போய் முதலமைச்சர் இருக்கணும். அதை பார்க்கும் பொழுது தெல்ல தெளிவாக தெரிகிறது முதலமைச்சருக்கு இதுல நேரடி சம்பந்தம். இது குறித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சிகளுமே வாய் திறக்கல அப்படிங்கிறதா மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், அவருமே இதை பத்தி பட்டும் படாம பேசிட்டு போனாரு அப்படின்னு தான் சொல்லணும். 40,000 கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்கலாம் அப்படின்னு அவர் எடுத்து சொன்னாரு. அதே கருத்தை இன்னைக்கு அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அமலாக்கத்துறை அறிக்கை விடுவதற்கு முந்தின நாளே அண்ணாமலை அவர்கள் 1000 கோடி அளவுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது எப்படி அண்ணாமலைக்கு தெரியும்? அண்ணாமலை சொன்னதை தான் ஈடியுமே சொல்றாங்க, அவங்க 2 பேருக்கும் ஏதோ உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா அண்ணாமலை அவர்கள் அதுக்கு தெளிவா பதில் சொல்லிட்டாரு. இதை நான் மட்டுமா சொன்னேன், பல்வேறு ஊடகங்கள் இதே கருத்தை சொன்னாங்க. அப்ப ஊடகங்களுக்கும் அமலாக்கத்துறைக்கும் தொடர்பு இருக்கு நீங்க சொல்லுவீங்களா? என்னங்க உங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இது குறித்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, எந்த ஒரு கட்சியுமே வாயை துறக்கல அப்படின்னு. திமுகவினுடைய கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இது குறித்து வாய் திறந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மதுவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துது அப்படின்னா நாங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். ஆனா இதை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது அண்ணாமலை அவர்களே தெளிவா சொல்றாரு, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது இந்த மதுவிலிருந்து வந்த வருமானம் தான். டாஸ்மாக்ல இருந்து அவங்க அடித்த கொள்ளையின் மூலமாக தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலை ஜெயிச்சாங்க. அடுத்ததா 2026 சட்டமன்ற தேர்தலையும் ஜெயிக்கிறதுக்கும் அவங்க இந்த டாஸ்மாக்ல இருந்து வந்த பணத்தை தான் நம்பி இருக்காங்க. அது நடக்காது. இந்த பிரச்சனையை நாங்க தமிழகம் முழுக்க கொண்டு போய் குற்றவாளிகள் யாரு அப்படின்னு நிரூபிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேவைப்பட்டா முதல்வர் வீட்டையே நாங்க முற்றுகை போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர இருக்கு. ஸோ இந்த பிரச்சனையை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறதா அண்ணாமலை அவர்களுடைய முதன்மை நோக்கமா இருக்கு. இது குறித்து அமைச்சர் சேகர் பாபு கிட்ட பத்திரிகையாளர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, அதனால நாங்க இதை பத்தி பேச விரும்பல. ஆனா எங்களுடைய முதல்வர் யாரு எவருன்னெல்லாம் பார்க்க மாட்டாரு, யாரா இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்பாரு. எங்களுடைய கட்சிக்காரங்க தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள கட்சியில இருந்து உடனே விலக்கிடுவாரு. பாஜக காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க கையில ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு தட்டழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு கிடைக்கும், அதை வச்சு அரசியல் பண்ணி ஜெயிச்சிடலான்னு பாக்குறாங்க. அதுக்கு இங்க இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தமிழக ஊடகங்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டோம், 1000 கோடி அளவுல மிகப்பெரிய அளவுல ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற பொழுது அதை ஒரு ஊடகங்களும் எடுத்து பேசல. அதை பத்தி பேசக்கூடிய நபர்களையும் இப்படி காவல்துறையினர் கைது பண்றாங்க. அவங்களுக்கு போராட்டம் நடத்த கூட உரிமை கொடுக்க மாட்டாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. இப்ப உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.